கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளில் நாம் ஆண்டவராகிய தேவனை பாடி உயர்த்தி அவரை ஸ்தோத்தரிப்போம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு அற்புதம் செய்வது தேவனுக்கு லேசான காரியம். ஒரு பாடலை அருமையாக பாடி ஆண்டவரை துதிப்போம். லேசான காரியம், இதுவும் லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களால் செய்யக்கூடாத ஒரு காரியமும் இல்லை. எல்லாமே உமக்கு லேசான காரியம். உங்களால் முடியாத ஒரு காரியம் இல்லை என்கிற உண்மையை இந்த நாளில் நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளை ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவரோடும் பேசும், ஒவ்வொருவரோடும் கூட இரும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவக்கிருபினால் நிரப்பும், பாதுகாத்து ஆச்சரியமாய் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத பகுதியில் தானியேலை குறித்து ஒரு அருமையான காரியத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. சிறையிருப்பில் இருந்த ஒரு இளைஞனாக இருந்த இந்த தானியேல், அவனை தேவன் ஆசீர்வதித்த பொழுது ஆண்டவர் அவனை உயர்த்தி அந்த பாபிலோன் தேசத்தில் எல்லா ஞானிகளுக்கும் ஜோசியர்களுக்கும்
இன்னும் பலவிதமான உயர்ந்த அதிகாரிகளுக்கும் மேலாக தேவனால் உயர்த்தப்பட்டான். அவன் வாழ்ந்திருந்த காலங்கள் தரியு ராஜாவின் காலம், கோரேஸ் ராஜாவினுடைய காலம் என்றெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தரியு கோரேஸ் போன்ற ராஜாக்களின் நாட்களில் தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்தது. எப்படி இந்த ராஜாக்களுடைய காலத்தில் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்றால், இந்த தானியேல் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். இவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்ததுனாலே தேவன் அவனை உயர்த்தினார். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்த்தால், காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தானியேலை போலதான் எஸ்தர் ராஜாத்தியின் காலத்திலையும் அங்கே ஜனங்கள் ஒரு சிறையிருப்பின் நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படித்தான் கிரியை செஞ்சார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பலவிதமான நிலையில் நாம் மற்றவர்களால் பிடிக்கப்பட்டு வருத்தப்பட்டு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய காரியம் மாறுதலாகவும் நம்முடைய காரியம் ஜெயமாகவும் முடிய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு விஷயம், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையில் நாம் ஜெயமாக இருப்பதற்கு முக்கிய காரியம் ராஜாக்கள் அல்ல, தானியேல் ஒரு நல்ல ஜெப வீரனாக இருந்தான். ரெண்டாவது, தானியேல் தேவனுக்காக பரிசுத்தத்திற்காக வைராக்கியமுடையவனாக இருந்தான். ராஜாவினுடைய போஜனத்தையும் பானத்தையும் நான் பானம் பண்ணவும் புசிக்கவும் மாட்டேன் என்று வைராக்கியமாக அவன் தீர்மானம் எடுத்தான். இந்த உலகத்தின் அருவருப்புகளை வெறுத்து தினமும் தேவ சமூகத்தில் பாரம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக தானியேல் காணப்பட்டான். அவனை கர்த்தர் உயர்த்தினார். எஸ்தரின் புஸ்தகத்திலேயே நம்ம அதே தான் பார்க்க முடியும். அன்றைக்கு இருந்த அந்த தேசத்தில் ஜனங்கள் மிகுந்த உபத்திரவம் அனுபவித்தார்கள். அவங்களுக்கு விரோதமாக பயங்கரமான ஒரு கொலை சதி தீட்டப்பட்டது. அந்த கொலை சதி தீட்டப்பட்ட சூழ்நிலையில் மிகவும் வருத்தமடைந்த தேவ ஜனங்கள், எஸ்தர் போன்ற தேவ பிள்ளைகள், மொர்தெக்காய் போன்றவர்கள் அந்த ஆமான் உண்டாக்கினதான சதியில் அகப்படாதபடிக்கு வெளுத்திருந்து ஜெபிச்சாங்க. ஜெபத்தின் மூலம் கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணினார். உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் காரியத்தை ஜெயமாக்குவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், தேவனை நம்பி சார்ந்து வாழ தீர்மானம் எடுத்தால் உங்களுக்கும் அப்படிப்பட்ட உயர்வை தந்து தேவன் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தானியேலை போல காரியத்தை தேவன் ஜெயமாய் முடிய பண்ணுவீரார். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.